வணக்கம். இன்பத்தில் சிரிப்பும் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பும் ஞானி, கற்பனையில் சிரிப்பும் கவிஞன், கண்டதும் சிரிப்பும் காரியவாதி, தெரிந்து சிரிப்பும் நடிகன், தெரியாமல் சிரிப்பும் ஏமாளி, ஓயாமல் சிரிப்பும் பைத்தியக்காரன், வாழ்விலை ஓடுவிட்டு சிரிப்பும் மஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பும் சோம்பேறி, உழைத்து சிரிப்பும் இந்த உலகத்தில் உயர்ந்த உண்மையான மனிதனாவான். நானும் இந்த விஜயபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய விஜயவர்ம மன்னருக்கு மகனாக பிறந்து சுந்தர் என்று பெயர் பெற்று அயல்நாடு சென்று பட்டப்படிப்பு அத்தனையை முறையோடு முடித்துவிட்டு தாயகம் திரும்பியிருக்கிறேன். இருந்தாலும் என் உடன் வரக்கூடிய தங்கையை காணவில்லையே. தங்கா சுந்தரி, மன்னருக்கு மகளாக பிறந்து சுந்தரி என்ற பெயரோடு சீர சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். நானும் என்னுடைய அண்ணனும் அயல்நாடு சென்று பட்டப்படத்தை முடித்து மீண்டும் தாயகம் வந்திருக்கணும். என்னுடைய தாய் தந்தை பார்க்கணும். சீரும் சிறப்பு நடைச்சாட்சி வருவோம் இந்நாட்டு மன்னருக்கு அருகாமக்கூடிய படைத்தளபதி அன்போடு நலமோடு இருக்க வேண்டும். அடுத்த காரணம் எதற்காக வரவேற்றேன் தெரியுமா? என்னுடைய குடியில் வராங்க, வரவேற்பு தர வேண்டும். மகளே
தளபதி யாரு? ஆபரேட்டரே போய் மேல வாங்க வாங்க. ஏன்னா பொதுவாகவே யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் சத்தியமாக 2 முறை மாலை தேவைப்படும். முறை என்னன்னாக்கா மணமேடையில் அமர்ந்து மாப்பிள்ளை பெண் கயத்தில் போடுவதும் பெண்ணானவர் மாப்பிள்ளை கயத்தில் போடுவதும் முதல் முறையாக இடுவது மணமாலை. அது முறை கடைசி பொறுங்கையா உண்டு அவுத்துனுக்குது கீழே விடு அவுத்து 3வது பாப்புலர் ஆகிடுது கம்மு. அதே போல் கடைசியாக எப்போ அப்படின்னாக்க இந்த உடம்புல உயிர் போயிடுச்சுனாக்கா உற்றார் உறவினர் சொந்த தந்த அனைவரும் ஒன்று சேர்ந்து திரும்பி வர முடியாத இடத்துக்கு அழுத கண்ணீரோடு இடுவது பிணமாலை. முதல்ல போட்ட மணமாலை, கடைசியாக போட்ட பிணமாலை. இடையில வர்றதான் மரியாதை பாராட்டுக்குரிய மலம் சொல்லுவாங்க. இரு சூழ்ந்த நேரத்துலலாம் எங்கள் ரோஜா நாடகம் வந்து வயசு வித்தியாசம் பார்க்காத நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த ஆர்மியை சேர்ந்த சேகர் அவருக்கு ஒன்று ஏன் கூப்பிடுறோம் மேடமில் ஓனர் எல்லாருக்கும் ஒரு வேஷ்டி சட்டை 1/2 கிலோ ஸ்வீட்டு ஆளுக்கு 500 பணம் கொடுத்தாங்க சார். நீ இங்கே தினம் வந்து ஏற்ற அதனால ஸ்வீட்டு வேஷ்டி சட்டை வண்டியில் இருக்குது. 500 ரூபா பணம் மட்டும் பூவாசிகளுக்கு கொடுத்தாச்சுக்கிறார். அவங்க கொடுத்துறாங்க 4 சவத்துக்குள்ள 1000 ரூபாய் கொடுக்க தோணுதான். இந்த மாபெரும் சபையில் 10 ரூபாய் கொடுக்க தோணுதான். நீங்க மசி கட்டிக்கோ கொடுப்பானா? தருவான் தருவான் தருவான். அதனால தான் அவங்களுக்கு மாலை இப்படி பிடிச்சிக்கோ. மாலை பிடிச்சிக்கணுமா? பிடிச்சிக்கோ. கொடுப்பாங்க வாங்கிக்கோ. சவுடா லைட் ஆஃப் பண்ணு. சவுடியா போய் லைட் ஆஃப் பண்ணுவா. இன்னொரு வாட்டியா மாலை மாலை போட்டு அடிக்கணும். சாவு போய் ஏன்டா உனக்கு அந்த அதாளுக்கு என்னடா தனிப்பட்ட இல்லையா பொம்பளாஸ்கார் வெளியே வந்தா மட்டும் கலர் கலரா லைட்டை போடுறான். ஆம்பளாஸ்கார் வெளியே வர வெளியால் விட்டு உட்காந்துக்கிறான். உண்மைதான் சொல்றது. ஆட்ட ஆரம்பிச்சு 1 மணி நேரத்துல போய் சேர்ல தூங்குறான். இன்னொரு மழை வந்து விழும். தடி மாடு ஏண்டா உடம்புல இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கின்னு இதெல்லாம் தேவையா உனக்கு? நாளைக்கு காலையில உங்க அம்மா கையில போய் சொல்லி ஒரு இரும்பு சாவி எட்டு அண்ணா கோத்துல முதல்ல முடிச்சுக்கணுவா. உனக்கு காக்கா வலி பீத்துங்க ஓடியால மெட்ராஸ் டான்ஸ் அதெல்லாம் மெட்ராஸ் புள்ளிங்க டான்ஸ் அண்ணா வணக்கம்ண்ணா. ஏன்னா இல்ல உங்க அம்மா ஒருத்தர் 2 பேரும் ஒரு ராசின்னு பொண்ணமாண்ணா ஏன்னா மூஞ்சி காமிக்கிற அதுதான் கொஞ்சம் மாதிரி இருக்குது. வேற என்ன அழகா இருக்குது பார்க்க போறாங்க. என்னையே நீ அண்ணான்னு கூப்பிடுறியா சிஸ்டர் கூப்பிடுவேன். இவனை என்னன்னு கூப்பிடுறதுனே தெரியல. தம்பி வணக்கம்டா. ஐ லவ் யூ அக்கா. டேய் எவ்வளவு அழகா தம்பின்னு கூப்பிடுறேன். அக்கா காலையில போய் சொல்லுவாங்க அக்கா வந்திருக்காங்க டப்பாக்கு டப்பாக்குடா. டப்பாங்க டப்பாங்க தான் விடுமா கோவப்படும். இந்த டப்பாக்கு டப்பாக்குன்னா என்ன அப்படின்னா எனக்கு தெரியாத நாட்டு இளவரசி அம்மா சொல்லுவாங்க. மொழிவிட்டு போய் படுக்கணுமா? மாமா ஐ லவ் யூன்னு சொன்னே தப்பா நினைச்சுக்காது. யா என்ன வெள்ளக்காரன் அவன் நாட்டுல கண்டுபிடிச்சான். ஏன் கண்டுபிடிச்சான்? ஐ லவ் யூன்ற ஒரு வார்த்தை வந்து அன்பான வார்த்தை. அன்பான வார்த்தை ஆயாக்கு சொல்லலாம், பெரியமா சொல்லலாம், தங்கச்சி, அக்கா, சித்தி, யாருக்கு ஒன்னாலும் சொல்லலாம், அம்மா கூட சொல்லலாம். யாருக்கு வேணாலும் சொல்லலாம். அதுல எந்த தப்பு கிடையாது. பொழுது வெழுது நாடகம் கொஞ்சம் நேரம் 6 மணிக்கு போய் உன் வீட்டுக்கு வந்து உன் மொண்டாட்டிக்கு சொல்றான் ஐ லவ் யூ. அவன் மொண்டாட்டி சொல்றான்றாண்டி. அதுக்கு என்னடா 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, காலைல கடன் வாங்கியாவது உன் மொண்டாட்டியில வந்து ஐ லவ் யூ சொல்றேன் நான். சொன்னா கொடுத்தா என்னடா முன்னாடி சொல்றேன்றான். அதுக்கு நேச்சுரலா மீவாங்க. அதெல்லாம் ஆசிரமா அந்த காரணம் தெரியுமா? அயல்நாடு செல்ல இந்த இளவரசர் நீண்ட நாட்கள் பிறகு தாயை திரும்ப இருப்ப காரணத்தினால் வந்தவர் மனமாற்ற மகிழ வேண்டும் என்பதற்காக ஆடல் பாடல் அபிநயத்தோடு ஆபாசத்தை தவிர்த்தார்கள்.
அருமை. ஏய், அடுத்தது பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.